ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட் நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி குட் மூவ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க வேன் டெலிவரி கம் டிரைவர் அப்படிங்கிற பொசிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க வேலை இடம் விருகம்பாக்கம் சென்னை, மாதாவரம் சென்னை அப்படின்னு இந்த 2 லொக்கேஷனில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க தகுதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவது கல்வி தகுதியில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு படித்தவங்க அந்த படிப்பை வச்சு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்க. 12ஆம் வகுப்பு படித்தவங்க சேம் அதே பண்ணலாம். டிப்ளமோ படித்தவங்க டிப்ளமோ படிப்பை வச்சு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அனுபவம் பொறுத்த மட்டும் வரைக்கும் 0 to 1 வருடம், அதாவது ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாலினம் ஆண் மட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் 18 வயசுக்கு மேலே. வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மெயில் கேண்டிடேட் ஆண்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த மாதிரி சென்னையில் நோட்டிஃபிகேஷன் இருந்தால் போடுங்க பிரதர் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சென்னை ஜாப்ஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து அவங்க சம்பளம் அண்ட் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஆஸ் பெர் கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கூடுதல் வருமான வாய்ப்பு செயல்திறனை, அதாவது ஒர்க்கை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சலுகைகள் கொடுத்துருக்காங்க. வருகை போனஸ், அதாவது அட்டண்டன்ஸ் போனஸ் கொடுத்துருக்காங்க. சேர்க்கை போனஸ், ஜாயினிங் போனஸ் கொடுத்துருக்காங்க. டெலிவரிக்கான வாகனம் அதாவது டெலிவரி பண்ணுறதுக்கு வாகனம் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு போடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சென்னை ஜாப்ஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன கண்டென்ட் இருக்குது உள்ள அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.